ஹலோ காய்ஸ்னா மட்டும் பார்த்தியா நீங்கள் நம்ம மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷன் தான் ப்ளே பண்ண போகிறோம். எப்படா ஜாவா எடிஷன் விளாட்றேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நான் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஜாவா எடிஷன் எப்படி விளாட்றேன். ஸோ அது வந்துட்டு இந்த ஒரு ஜாவா எடிஷனையாவது எப்படியாச்சும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஸோ ஓகே, நாங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஹேங் ஆகிற கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடித்து தூக்கிடுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப ஹேங் ஆகிட்டு இருந்துச்சு. மைன்கிராஃப்ட் ஹேங் ஆகலைங்க, ஆனால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஹேங் ஆச்சு. என்னாச்சுன்னு தெரில. மைன்கிராஃப்ட் சுத்தமாக ஒரு சொட்டு கூட ஹேங் ஆகலை. ஆனால் ஸ்க்ரீன் ரெக்கார்டு தான் நான் இப்போ பார்க்குறப்ப ஹேங் ஆகிட்டுருக்கு. ஓகேங்க, இந்த வீட்டில் நம்ம செஸ்ட்லாம் இருக்கே. ஆஹா, செம்ம சாப்பாடுறாடே, வேட்டை தான்டா. எப்பட்றா வந்தோடனே வில்லேஜில் ஸ்பானவர்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீடு தான் மதியா போட்டு வச்சுருக்கேன். ஸோ சீடு போட்டாவது இந்த ஒரு ஜாவா எடிஷனை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இங்கே ஒன்றுமே இல்லைங்க. என்னங்க இது பிளாக் ஸ்மித் வீடெல்லாம் இருக்குன்னு சொன்னானுங்க. ஒரு இதுவும் காணும். இது ஃப்ளச்சிங் வீடு வேறு எங்கடா? ஆமாங்க, அங்கே இருக்குங்க, பார்த்துட்டேன். நாங்கள் ஆஹா போச்சுடா அப்பாடி, எங்கள் தண்ணியில் விழுந்துடும் பார்த்தான உழுவில். ஆஹா, என்னங்க இது ஹேங் ஆகிட்டு. ஓகே, இந்த ஆடை போட்டு தள்ளுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. க்ரீப்பர்லாம் வந்தால் என்ன தரவா பண்ணுவேன். போடு, எங்கே வர்ற டமால் டுமில். ஆஹா, தப்பிக்குதுங்க ஆடு. டமால் கூச்சு அடித்தா சீக்கிரமாக சாவன்னு சொல்லுவாங்க. செத்து தொலைய மாட்டேங்குதே. இவ்வளோ நேரமாக கூச்சு அடிக்கிறேன், ஒன்றும் சாக மாட்டேங்குது. ஐயோ, என்னங்க இது ஹேங்கு கையில் ரொம்ப ஆகிட்டுருக்கு. ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஒன்று ஏற்றணுங்க. ஓகேங்க, இதில் என்ன இருக்கு? பூட்டு 5 டைமண்டுங்க. ஆஹா, 5 டைமண்டு, ஒரு அயன் ஸ்குவாடு, அப்சிடியன் ஒரு எவ்வளோ ஒரு 15 11 எவ்வளோ தரலங்க. அப்சிடியன் ஒரு இருக்குது. பூட்டு செம செஸ்ட்டுங்க இது. ஓகே, ஆஹா பாருங்க, டைமண்ட் என் கையில் இருக்குது. 1 இல்லை 2 இல்லைங்க, 5 டைமண்டுங்க. நான் உங்களுக்கு கையில் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். எங்களாது எப்பை ஓகேங்க, பார்த்தா தெரியும்ல. டைமண்டு 1 இல்லை 2 இல்லை 5. ஆஹா, என்னங்க இது, இன்னொரு அதிசயம். ஓகே, ரைட்டு விடுங்க. ஸோ நம்ம தான் கண்டினியூ பண்ணுவோம் விளாட்றதுக்கு. என்னங்க இது க்யூ அழுத்துலாம் தூக்கி போடுறான். நான் இப்போ எப்படியா மைன்கிராஃப்ட் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் சொன்னால் சிரிச்சிருவீங்க. பக்கத்தில் ஃபோனை வச்சு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க விளாட்றதுக்கு. ஓகே, இவன் என்னடா புக்கு வைக்கிறான்? என்ன புக்கு? டென்சிட்டியா? டே, இப்படி ஒரு புக்கு இருக்கிறதே எனக்கு இப்போ தான்டா தெரியும். அட கடவுளே, எனக்கும் இப்போ தான் தெரியுமா இல்லை உங்களுக்கும் இப்போ தான் தெரியுமா? ஓகே, இங்கே ஒரு 2 எமரால்டு பற்றியாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து பேக்கெட்டில் போட்டுருவோம். ஓகேங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஓகே, இப்போ வேறு எந்த வீட்டில் நம்ம இன்னும் தேடலை. இந்த வீட்லேயே இந்த ஒரு வில்லேஜில் கொஞ்சம் கூட பெரிய வீடுனா இதுதாங்க. ஒரு பெரிய வீடு வில்லேஜ்லேயே சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுதான். இதோட ஒரு பெரிய வீடே இல்லைங்க. வேறு என்ன பண்ணு தெரில. இந்த வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கத்தை போட்டுற வேண்டியதான். எப்போதுமே நம்ம இங்கே தான் தூங்க போகிறோம். என்னமோ சொன்னாங்க, என்னமோ ஒன்று அழுத்திட்டு வச்சோன்னா டக்குன்னு எடுத்துருவோம். ஷிஃப்ட்டு அழுத்திட்டு எல்லாத்தையும் தொட்டோன்னா டக்குன்னு வைக்கிறான். என்னமோ ஒன்று தொட்டு அதுக்கப்புறம் அதை டச் பண்ணாலே போதும் எல்லாமே வச்சிடலான்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பட்டன்னு தரலைங்க. சரி, ரைட்டு, பரவாயில்ல விடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஒரு மைனிங் போகலான்னு ஒரு ஐடியா பற்றியாக ஒன்று இருக்குது. ஸோ மைனிங் போவோமா இல்லை வீடு கட்டுவோமான்னு சொல்லிட்டு நீங்களே பற்றியா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நம்மளுக்கு கமெண்ட்டை பற்றியா தெரிவிக்க விட்ருங்க. என்ன வீடா இல்லை மைனிங்கான்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே ஒரு ஆடு பற்றியா இருக்குது. இதே மாதிரியா போடுறது இல்லையாச்சு? ஆமாங்க, கூச்சு அடித்தா ஒரே அடியில் சாகுது. டமால், என்னங்க இது மட்டும் 2 அடி தாங்குது. ஆஹா, கூச்சு அடித்தா ஒரு அடியில் அது செத்துச்சேடா. இந்த ஆடை பற்றி அடித்து பார்ப்போம். ஆஹா, என்னங்க இது கூச்சு அடித்தா? அட கடவுளே, எங்க போட்டு தள்ளிடுவேன். இந்த ஆடு ரொம்ப வித்தாக காமிக்குதுங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஜாவா எடிஷனில் நிறைய ஆடு பற்றியா ஸ்பான் ஆகுது. உங்களுக்கு அனிமல்ஸுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. நீங்கள் இப்போ சும்மா போனீங்கனாலே போதும், எல்லா விலங்குகளையும் தூங்கிட்டு வந்துடலாம். டமால் என்னங்க இது 2 ஃபஸ்ட்டு எப்படி ஒரே அடியில் செத்துச்சு? ஆனால் இது மாய மந்திரமாக இருக்கு. பரவாயில்ல விடுங்க, இதை பற்றிலாம் நாம் எதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு. டமால் ஓகே, ஒரு 6 உள்ளு பற்றியா இருக்குது.
இது 3 உள்ளே போதும் பெட்டு மேக் பண்ணுறதுக்கு. ஆனாலும் சோத்துக்கு ஆட்டெல்லாம் பார்த்தியா வேட்டையாடி தானே ஆகணும். ஸோ அதனால் பார்த்தியா வேட்டையாடுவோம். வில்லேஜருங்களா, உங்களை என்ன தான் நான் கஷ்டம் செஞ்சாலும் மரத்தெல்லாம் நட்டு விட்றேன்டா, என்ஜாய் பண்ணுங்கடா. ஓகே, இங்கே ஒரு மரம், இன்னொரு மரம் வேறு இருக்கியா, இங்கே நட்டு விட்டுக்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வில்லேஜாக பார்த்தியா சுற்றியும் முற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ எங்கேயாச்சும் வேறு ஒரு ஐயோ வேறு ஏதாச்சும் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் பார்த்தியா கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதனால் வில்லேஜை பார்த்தியா சுற்றி முற்றியும் ரவுண்ட் அடிக்க வேண்டியதான். நான் வேறு சங்க் வேறு அதிகமாக வைக்கலை, அதனால் அங்கே ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஆனால் ஒன்றுமே இல்லைங்க. சி அழுத்தினா ஜூம் ஆகுதுங்க, செமையாக இருக்குது. ஆனால் உண்மையிலே ஜாவா எடிஷனு சி அழுத்தினா ஜூம் ஆகுது. பைனாகுலர்லாம் தேவையே இல்லை போலங்க. ஓகே, இங்கே ஒரு ஆடு பற்றியா இருக்குது. இது பார்த்தியா ஒரு அடியாக சாவுதா? ஆமாங்க, சாவுதுங்க ஒரு அடி. ஆமாங்க, சாவுதுங்க ஒரு அடியில். ஒரு அடி போடு. இன்னும் இது எல்லா ஆடும் ஒரே ஆடு ஒரே அடியில் சாவுதுங்க. குதிச்சு அடித்தா ஒரு அடியில் சாவுது. ஐயோ, எனக்கு உண்மையிலே இதை பற்றி ஒன்றுமே தரல. நீங்கள் பற்றியா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இது ஒரு அடியில் சாவுது, சில டைம் என்னென்னா 2 அடியில் சாவுது என்னென்னு நீங்களே பற்றியா சொல்லுங்கள். எனக்கு அந்தளவு தெரியாது. ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னவா பண்ணுவோம், பசிக்க வேறு செய்யுது, ஃபுட்டு வேறு சாப்பிட்ணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் செஸ்ட்டு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. இருக்கா? ஆமாங்க, இல்லை. இவன் என்ன புக்கு? ஓ, நீ தானடா அந்த டென்சிட்டி மயிராண்டி. ஆஹா, எல்லாம் மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் ஃப்ளோ ஆகி வந்துட்டு கேம் விளாட்றப்ப வர்றதெல்லாம் வந்துட்டு சாரி, மன்னிச்சுக்கோங்க. நீ தானடா அது டென்சிட்டி விற்கிறவா? ஆஹா, வந்துட்டு நம்ம வாங்குறதுக்கு வேறு இது இல்லைங்க, எமரால்டு. டென்சிட்டி புக் வச்சு என்ன பண்ணுறதாவது பார்க்கலாம். ஆனால் எமரால்டு ஃபஸ்ட்டு பார்த்தியா சாப்பிட்டுக்குவோம். இவங்களை வேறு கொலை பசிக்குது, சும்மா கத்திக்கிட்டே கிடக்கிறான் பசிக்குதுன்னு. இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தியா என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே வெளில போயிட்டு என்ன பண்ணுறேன் இனிமேல் தான் பார்த்தியா யோசிக்கணும். பக்கத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு வில்லேஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தரலங்க. உண்மையிலே பார்த்தியா ரூட்டு தரல. இது என்னங்க இது? அப்படி மாட்டு பண்ணை கோழி பண்ணை எல்லாம் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. இப்போ எப்படி நான் இதை விட்டு வெளில போவேன்? நான் வேறு கலரில் இது வேறு வந்துட்டு உள்ளே வந்துட்டேன். ஆஹா, கரெக்டாக அங்கே குதிச்சிட்றா. 3, 2, 1 அப்படி வந்துட்டேங்க. பரவாயில்லையே, கொஞ்சம் விளாட வருது மைண்ட் கிராஃப்ட்டு. ஸ்டார்டிங்கில் மட்டும்தாங்க ஹேங் ஆகிருக்கு கிளிப்ஸு அந்த மைண்ட் கிராஃப்ட்லாம். ஆனால் போக போக கொஞ்சம் ஹேங்கு பார்த்தியா குறைஞ்சி தான் பார்த்தியா இருக்குது, அந்தளவு ஹேங் ஆகலை. ஸ்டார்டிங் தாங்க ரொம்ப ஹேங் ஆகி கிடக்குது. பரவாயில்ல விடுங்க நம்ம. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கேம் வேணும்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு லேப்டாப்பு அண்டு லோ ஹேண்டுக்கு என்ன கேம் வேணுமோ அது பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேம் பார்த்திங்கன்னா கொடுக்குறது பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு பெஸ்ட்டாக ஒரு கேம் பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். அவுட்லாஸ்ட் அடுத்து போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் லேப்டாப் பார்த்திங்கன்னா தாங்குமான்னு தரலைங்க, அது பார்த்திங்கன்னா ஏற்றி டெஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா பண்ணி தரணும், பார்க்கணும். இது என்னங்க இது குதிரையில் இது பண்ணால் ஏற மாட்டேங்குது? குதிரையில் எப்படி ஏற? ரைட் கிளிக்குன்னு சொன்னாங்க, ஆனால் ஏற மாட்டேங்குது. எல்லாம் தள்ளி விட்றாங்க, அடித்து போட்டு பொழந்துருவேன்டா. ஒழுங்காக ஏறுத்துங்கடா. போடுறா டமால் டமில் போடுறா சாத்து. ஏங்க குதிரையை அடித்தா லெதர் கிடைக்குதுங்க. அடியாத்தி, இது தெரியாமல் போச்சே. பரவாயில்லையேங்க. ஓகே, வேறு நைட்டு வர ஆக போதே, அங்கே வேறு சூரியன் வேறு மறைய போகுது. சூரியன் மறைஞ்சுட்டா நம்மளுக்கு ராவுகாலம் ஸ்டார்ட்டு. ஓகே, இங்கே ஒரு ஆடு பற்றியா இருக்குது. ஒரு அடியில் சாவுதுரா. ஓமை காடு. சரி ரைட்டுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தியா டேரெக்டாக நம்ம வில்லேஜுக்கு பார்த்தியா போயிடுவோம். டக்குன்னு போடா. 2 வாட்டி டபிள்யூ எடுத்துருந்தா கொஞ்சம் ஸ்பீடாக வர்றான், ஸ்ப்ரிண்ட்டு மாதிரி. ஓகேங்க, இப்போ பார்த்தியா வில்லேஜுக்கும் வந்தாச்சு. இந்த ஒரு மரத்தை ஐயோ, ஸோ அப்போ வாய் வேறு நீ ரொம்ப குளருது. மரத்தைன்னு சொல்கிறேன், பரவாயில்ல விடுங்க. ஸோ இதை பற்றியா உடச்சி எடுத்துக்குவோம். அடுத்து பார்த்தியா பிசியில் 1 பிளாக் போடுவோமா? ஸோ 1 பிளாக்கும் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ போடுவோம் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகேங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நைட் ஆனதுக்கப்புறம் தூங்க போகிறது இல்லை. தூங்காமல் நாம் வந்துட்டு ஒரு ஜாம்பியை பற்றியா வேட்டையாட போகிறோம். ஜாம்பியை வேட்டையாடி இன்றைக்கி நம்ம யாருன்றதை காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மான்ஸ்டராக ஜாம்பியை தான் பார்த்திங்கன்னா கில் பண்ண போகிறோம். ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜாம்பியை கில் பண்ண போகிறதுனால
நம்மகிட்ட உள்ள இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் எல்லாம் தூக்கி பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்குள்ளே கொஞ்சம் போட்டுருவோம். ஓகேங்க. ஓகே, எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு டைமண்ட் வர கையில் இருக்கா கடையில் அதை மறந்துருப்பேங்க. இதை வந்துட்டு மெதுவாக இடத்துல வந்து வச்சுட்டு இதே மத்தியானம் தூக்கி உள்ளே போட்ட வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஜாம்பியை வேட்டையாடுறதுக்கு ஸ்வாடும் அப்புறம் உட்டும் மதியம் வேணும். உட்டு எதுக்குடான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. டக்குனு ஜாம்பி நம்மளோட நிலமை பற்றியா கை மீறி போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதான் டக்குனு ஹைட் ஏற்றி அப்படியே இது பண்ணிடலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஹேலாம் மத்தியம் இருக்குது. ஸோ இதே மத்தியம் உடச்சி எடுத்துவோம். என்னங்க இது? டேய், ஜாவா எடிஷனில் நிறையா ஜாம்பிலாம் வரும்னு சொன்னானுங்க. இது என்னடா இது ஒரு ஜாம்பியும் காணோம்? இதனா பெட் ராக்காக இருந்திருந்தா சோப்பா ஃபுல்லாக ஜாம்பி தான். எங்கடா ஜாம்பி இல்லாத இடம்னு சொல்லிட்டு தேடணும் மாதிரி இருக்கும். இது என்னடா எங்கடா ஜாம்பின்னு தேடுற மாதிரி இருக்குது. சோப்பா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, இங்கே ஒரு சுகர் கேன்லாம் இருக்குங்க. ஓமேங்க, சுகர் கேன் வச்சு நிறையா விஷயம் பண்ணலாமா? இல்லை ஆமாம், 2 விஷயம் தாங்க சுகர் கேன் வச்சே பண்ண முடியும். ஒன்று பேப்பர், இன்னொன்று சுகரு. வேறு என்ன பண்ண முடியும் சுகர் கேன் வச்சு? யூஸ்லெஸ் ஃபெல்லோ. இங்கே பாருங்கள், அயன் குழம்பு. அயன் குழம்பு நான் அடுத்த வீடியோவில் வச்சுக்கிறேன்டா. இப்போ அடித்தா நீ என்னை அடிச்சிடுவ திருப்பி. நான் அடுத்த வீடியோவில் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்க. ஓகே, என்னங்க இது? இந்த மூளைக்காவது சாம்பி இருப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தா இங்கேயும் ஒரு சாம்பியும் இல்லை. அப்போ ஸ்கெலிட்டன் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை. நம்ம ஸ்கெலிட்டன் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒன்று தெரியுது லைட்டாக. ஸ்கெலிட்டனாவது இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மரத்தெல்லாம் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் பற்றி நட்டு விட்டுருவோம். இங்கே கொஞ்சம் சுகர் கேன் இருக்குங்க. இது எவ்வளோ ஒரு 3 சுகர் கேன் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் கேன் எடுத்துட்டோன்னா சுகர் கேன் ஃபார்மை கட்டிடலாம். அதுக்கப்புறம் சுகர் கேனுங்கெலாம் பஞ்சமே இருக்காது. அவங்க 2 ஸ்கெலிட்டன் இருக்கானுங்க. ஒரு ஸ்கெலிட்டன் அடித்தா இன்னொரு ஸ்கெலிட்டன் அடிப்பான். ஒருத்தன் மட்டும் பார்த்துட்டான். இப்போ அப்படியே அந்த ஸ்கெலிட்டனை மெதுவாக கூட்டிகிட்டு வந்துட வேண்டியது. அவன் அடிக்கிறாங்க, அங்கேருந்து அங்கே நின்றுட்டே அடிக்கிறான். ஓகே, இங்கே என்ன இங்கே இருக்காங்க. ஒன்றை தாண்டா இவ்வளோ நம்ம தேடிட்டு தான். சாவடா டேய், சத்து போடா, செத்து போடா. எங்க இவனுங்க அப்பா 4 ஆள்கிட்டே கொண்டு வந்துட்டு நிற்க வச்சுட்டான். ஆஹா, க்ரீப்பர் இதே மச்ச வண்டியாக வரானே. ஏங்க கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது, எதோ கொடுக்குறதுனே தெரிலையே. ஆஹா, மாட்டிக்கிட்டேனே, மரத்துக்கீழே வந்து மாட்டிக்கிட்டேனே. வெச்சின போதுடா. அப்போ புஷ்ஷுன்னு சொல்லிடுது போடுறான். ஆஹா, ஏங்க என்னங்க இவன் ஃபஸ்ட் எபிசோடே கதற விட்றான். என்னென்ன கீ அழுத்தணுன்னே தெரிய மாட்டேங்குங்க அவசரத்தை. ஆஹா, இவரை கொடுத்துட்டேன். போச்சு. போலாம். டபிள்யூ கொடுக்கறதுக்கு நான் வந்துட்டு ஈலாம் கொடுத்துட்டேங்க. சோப்பா க்ரீப்பர் அதுக்கப்புறம் அடிக்க கூட போல அக்யூரேசி மிஸ் ஆயிட்டீங்க. சோப்பா இப்போ வர நான் எங்கே செத்தேன்னு வேற தெரிலையா? இந்த மூலையில் செத்தானா இல்லை அந்த மூலையில் செத்தானான்னு தெரில. இந்த மூலையில் சாவலை, எனக்கு தெரிஞ்சு அந்த மூலம் தான் ஏன் நினைக்கிறேன். அப்படியே அதில் வர அயன் ஸ்வாடு இருக்குடா, அது மட்டும் கிடச்சாலே போதும்டா. அயன் ஸ்வாடை வேறு காண இருக்குமோ பயமாக இருக்கே. டக்குனு போடாதே தம்பியா, குச்சி போடா. நான் வர எங்கே செத்தேன்? இங்கே சாவலைன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாச்சும் பள்ளத்தாக்கு இருக்கா? இங்கே எதுவும் பள்ளத்தாக்கி ஓகேங்க. ஞாபகம் வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்கு பின்னாடி தான் மத்தியா செத்தேன். இங்கே இருக்குங்க டூல்ஸ்லாம். அயன் ஸ்வாடு அப்படி இருக்குங்க. அயன் ஸ்வாடு. ஆர்மர்லாம் போட்டு வந்துட்டுருக்கேனாடா. ஆர்மர் என்கிட்ட இருந்ததே தெரியாதுங்க. ஸோ அப்போ ஆர்மர் போட்டே நான் செத்துட்டேனாடா நேர பசங்களா. ஐயோ, அங்கே வேறு வைக்க முடியலங்க. ஜாவா எடிஷன் எனக்கு வேறு வீடு வேறு கட்ட தெரியாதே. என்னங்க இது கண்ணா முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு தெரியாது ஜாவா எடிஷனில் எப்படி வீடு கட்டுறதுன்னு. அப்புறம் எப்படி நான் அடுத்த வீடியோவில் மாடல் ஹவுஸ்லாம் கட்டுவேன். ஒரு 5 டேரக்ட்டு தாண்டா இருக்குது. இன்னொரு 2 தாண்டா இருக்குது. நான் இதை வச்சு என்னடா பண்ணுவேன்? இங்கே ஒன்று தான் இருக்குது. அவ்வளோதான் வச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த வில்லேஜரே பார்த்தீங்கன்னா இந்த குழியை அடைச்சிக்கிட்டோம். நம்மளுக்கு இதுக்கும் நம்ம சம்மந்தமே இல்லை. ரைட்டு, இது எவன்டா இது உடச்சது? அவன்டா இதை உடச்சது. வாங்கிங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நைட்லலாம் சுற்றணுன்னா ரிஸ்க்குங்க. நம்ம மதியம் அப்படியே படுத்து தூங்கிட வேண்டியதான். அதாங்க ஸ்வீட் ட்ரீம்ஸ்ன்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டும் மதியம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரு. அடுத்த வீடியோவில் எனக்கு ஸ்கின்னு மாற்ற தெரியாதுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கின்னு மாற்றிட்டு வர பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஸ்கின்னு மாற்ற தெரியாது எனக்கு. யூடியூப்பில் பார்த்து தான் மாற்றணும். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கிராஃப்டிங் டேபிளை மேக் பண்ணிட்டு கிராஃப்டிங் டேபிளை பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உட்டை வச்சுட்டு ஸ்டிக்கை வச்சு பிக்காக்ஸை பார்த்தீங்கன்னா ஒன்று மேக் பண்ணிடுவாங்க.
ஏன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்க மாட்டேன். ஏன்னா கோபிள் ஸ்டோன்லாம் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கீழே ஒரு குழியை தோண்டினாலே பார்த்தீங்கன்னா கோபிள் ஸ்டோன் கிடச்சிரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கோபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டோன் டூல்ஸோட பார்த்தீங்கன்னா அப்கிரேடைடே பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா நம்ம இருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இதோட ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே கைஸ், பாய், டாடா.